இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா CNC மிஷினில் ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறது, புதுசாக டைப் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இதில் லைவாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். இதை சிம்பிளாக நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து சும்மா டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு லைவாக. இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் கற்றுருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த மிஷின்ஸை பற்றி கொஞ்சம் ட்ரைனிங் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து உங்களுக்கு சேல்ரி எல்லாமே டிக்ளேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த CNC மிஷின்ஸு ப்ரோக்ராமிங் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒரு 30,000 40,000 வரைக்கும் கூட நீங்கள் சேல்ரி ஏர்ன் பண்ண முடியும். நிறையா இடங்களில் வந்து இதுக்கு நிறையா வேக்கன்சிஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலில் நான் உங்களுக்கு நிறையா விஷயம் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எடிட் கீன்னு ஒன்று இருக்கும். இந்த கீயை வந்து ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மோட் செலெக்ஷனில் எடிட்டில் வச்சுட்டு இந்த ஆப்ரேட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஆப்ரேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக் எடிட்னு ஒன்று இருக்கும், அதில் போங்க. எடிட் எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக என்ன ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரோக்ராம் நம்பரை வந்து இதில் போடணும். இப்போ நான் வந்து 1999 அப்படின்னு நான் சும்மா போடுறேன் ப்ரோக்ராம் நம்பரு. இது வந்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும் நம்பரு. இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா இன்சர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் தனியாக கீபோர்டில். அந்த பட்டனை நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து இன்சர்ட் ஆகிடும். அதாவது இந்த 1999 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து பேஜ் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்டா பிளாக் கொடுத்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து இப்போ டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். அப்படியே லைனாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. இப்போ G28U0W0 நம்ம கொடுக்கணும். அது எதுக்குன்னா, இப்போது டூல் வந்து ஹோம் பொசிஷனில் இருந்து தான், அதாவது டூல் வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து வந்து டைரக்ட் மிஷின் ஆன் ஆகணும் அப்படின்றத குறிக்கும். இப்போ டூல் நம்பரு ஃபஸ்ட்டு எந்த டூலை வச்சு நம்ம கட் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும். அது வந்து T0101 எந்த ஆப்செட்டில் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றது 01. அதுக்கப்புறம் G97S200 M3ன்னு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா ஸ்பிண்டில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும், ஸ்பிண்டில் சுற்றணும், 200 RPMல சுற்றணும், M3ங்கிறது கிளாக் வைஸில் சுற்றணும் அப்படின்றத குறிக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூல் வந்து மூவ் ஆகி ஒரு இடத்துல வந்து நிற்கணும். அதுக்கப்புறம் தான் கட்டிங் எடுக்கணும். அது வந்து Z0 பாயிண்ட் அப்படின்னா Z வந்து 0ன்னு நான் வந்து ஜாபில் ஒரு இடத்த நான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கணும். X வந்து 20 mmல வந்து நிற்கணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா Z வந்து 0லையும் X வந்து 20லையும் வந்து நிற்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த G0ன்னு கொடுத்துருந்தது வந்து ரேப்பிடில் மூவ் ஆகும், வேகமாக மூவ் ஆகி அந்த இடத்துல வந்து நிற்கும். அதுக்கப்புறம் G01 நான் கொடுத்துருக்கேன். இது வந்து கட்டிங் ஸ்ட்ரோக்கு. Z-10 பாயிண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து Z-ல் ஒரு 10 mm மைனஸ் ஆக போகுது, அதாவது கட் எடுக்க போகுது. எவ்வளோ ஃபீடுன்றதை நான் கொடுத்துருக்கேன். F0.25ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து கட்டிங் ஸ்ட்ரோக்கு. இவ்வளோ ஸ்பீடில் வந்து கட் எடுக்கணுன்றதை நான் கொடுத்துருக்கேன். கட் எடுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த பிளேஸில் இருந்து 0.5 வந்து U0.5 நான் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல இருந்து ஒரு 0.5 மேலே போயிட்டு எக்ஸில் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் G0 Z0 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் போன டூல் வந்து சடனாக பின்னாடி பேக் சைடில் ரிவர்ஸில் வந்து நிற்கும், Z0வில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம், G0 போட்டு Z0ன்னு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எக்ஸோட வேல்யூவை கம்மி பண்ணணும். எக்ஸ் வந்து நம்ம இப்போ 20 mm நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் G0 Z20 mmன்னு கொடுத்துருக்கேன் எக்ஸில். இப்போ நான் அதை வந்து 19 mmன்னு கொடுக்குறேன். 19 mmன்னு கொடுத்துட்டு ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா F0.25 நான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸில் வந்து ஒரு 1 mm கம்மியாகிட்டு இப்போ கட்டு எடுக்க போகிறோம். நம்ம அடுத்த கட்டு வந்து கொடுக்குறோம் G01 Z-10 பாயிண்ட்டு. அதே மாதிரி 10 mm கட்டு எடுத்துகிட்டு போகுது. 0.25 mmல ஃபீல்டில் நம்ம வந்து கட்டு எடுக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸில் கற்றுக் கொடுக்குறதுக்கு இப்போ வந்து ஓடி டர்னிங் வந்து ப்ராசஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் போகும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் டூல் வந்து ரிட்டர்ன் போகணும். அதுக்கு 0.25 நான் கொடுத்துருக்கேன். 0.5 மேலே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிற மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து G0 GZ0 பாயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டூல் வந்து ரிட்டர்ன் போர்ஷனில் போயிட்டு நிற்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு சைஸ் எவ்வளோ நீங்கள் டர்ன் பண்ணணுமோ, இப்போ நான் வந்து 2 ஸ்டெப்பு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எத்தனை டர்னிங் பண்ணணுமோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸில் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கோங்க. இது போட்டு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக போட வேண்டிய லைன் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். G28 U0 W0ன்னு நான் கொடுத்துருக்கேன். U0ங்கிறது எக்ஸை குறிக்கும், W0ங்கிறது இஜெட்டை குறிக்கும், M1ங்கிறது ஆப்ஷனல் ஸ்டாப் கண்டிஷன், M30ங்கிறது வந்து ப்ரோக்ராம் எண்டுன்றது. அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் வந்து போட்டாச்சு நம்ம இப்போது. இது வந்து பிகினர்ஸ், இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ப்ரோக்ராமே உங்களுக்கு தெரியாது, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த லெவலில் நான் வந்து ப்ரோக்ராம் வந்து நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டெலீட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த டெலீட் பட்டனை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ண அது அப்படியே டெலீட் ஆகிடும். இப்போ நான் இந்த போட்ட எல்லா ப்ரோக்ராமையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இப்படியே டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே தான் இருக்கும், டெலீட் ஆகாது. ப்ரோக்ராம் நம்பரு அந்த பேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா, எடிட் மோட் செலெக்ஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரைவ் எடுத்துக்கோங்க. ட்ரைவில் போய்ட்டு ட்ரைவ் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ரோக்ராமை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் வந்து 1900. நீங்கள் முக்கியமாக அந்த இடத்துல ஓன் போட்டு தான் போடணும். ப்ரோக்ராமை வந்து குறிக்கும்போது 1999 அந்த ப்ரோக்ராம் இருக்கான்றதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். இருக்குது 1999ன்ற ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ அதை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிக்கிறோம். 1999ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டெலீட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டெலீட் ஆகும். அது கேட்கும் ஒரு டைமு, இந்த ப்ரோக்ராமை வந்து டெலீட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகிடும். எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து டெலீட் ஆகிடும். இது வந்து எது நீங்கள் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்க்கு ஒரு கொஸ்டின் கேட்கும் மிஸ்ஸுன்னு. அது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டெலீட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இப்போ போட்ட ப்ரோக்ராம் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும், டெலீட் பண்ணிக்கவும் முடியும்.